Uh, let's pray. Precious Father, thank you, Lord, for bringing us together. Thank you, Lord, for reminding us that you are a faithful God, you're a covenant keeping God, you're a God who doesn't break promises, and your words carry so much weight, meaning, love, and grace, Father God. Thank you, Lord, for bringing us together to appreciate it, to learn about it, to be strengthened by it, to take comfort in it, Father God. Lord, be with us while we learn this, what you have spoken through the prophet of Zechariah, through his book, Father God. Be with us to see the wonders in it. In Jesus' wonderful name, I ask. Amen. Right. So, yeah, we are in the Covenant Keeping God or a series and we are at this book of Zechariah. And quite an amazing book. படிக்க more I am thinking எப்படி end times பற்றி பேசுகிறவங்க புக்ஸ் எழுதுகிறவங்க கமெண்ட்ரீஸில் ஜக்கரியா இல்லாமல் இருக்கவே முடியாது அவ்வளோ இருக்குது ஸோ அமேசிங் புக்காக தோணுச்சு ரொம்ப ஃபார் மீ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளோர்டு பை இட் ரொம்ப ரொம்ப அமேஸ்ட் பை திஸ் புக் ஓகே ஸோ we have come through few chapters. Now we are in the kind of end la chapter 11 la படிச்சோம் last time and 12 to 14 balance இருக்கு. We are going to see how quickly we can do it. அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்தோன்னா இஸ்ரேலை பற்றி நம்ம நினச்சோன்னா இப்போ சர்ச்சுக்குரிய காரியங்கள் தெரியும். ஜீசஸ் காட் கேவ் ஹிஸ் சன், ஹீ கேம், அதுதான் ஃபர்ஸ்ட் கம்மிங், கிராஸ், ரிசரக்ஷன், அதை நம்புகிறவங்களுக்கு இட்டர்னல் லைஃப். இந்த சர்ச் அதாவது உலகத்து மக்களுக்கு சால்வேஷன் மெசேஜ் வெரி கிளியர் இல்லை. ஐ மீன் ஐ திங்க் நம்ம எஸ்பெஷலி நம்ம எல்லாருமே சர்ச் கோயிங் பீப்புள் ஸோ வி நோ இந்த சால்வேஷன் ரூட் வெரி இட் ஷுட் பி கிளியர் இன் ஆர் ஹார்ட்ஸ். இப்போ இஸ்ரேலுக்கு அவங்க எப்படி சேவ்ட் ஆவாங்கன்றது ஒரு ஒரு பாயிண்ட். ஏன்னா அவங்க கடவுள் யூஸ் பண்ண ஒரு கூட்ட மக்கள், நிறைய ப்ராமிசஸ் அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்களையும் சேவ் பண்ணணும். இப்போ நிறைய நமக்கு பிடிச்ச வசனங்கள், ராஜாவாக வரப்போகிற ஜீசஸ், செகண்ட் கம்மிங்கில் ஹானர் அண்ட் க்ளோரியோடு இருக்க போகிற ஜீசஸ்னு நம்ம ஆசையாக படிப்போம். அவருக்கு ஃபைனலாக மரியாதை கிடைக்கும். இவ்வளோ நாள் புரியாதவங்களுக்கும் அதுதான் காடுன்றது தெரியும். அவருக்கு இட் இஸ் ஸோ நமக்கு ஒரு ஜாய் நிரம்புகிற ஒரு ஈவெண்ட் இல்லையா. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணுற ஒரு ஈவெண்ட். எங்களுடைய ஷெப்பர்ட் கிங் இஸ் கோயிங் டு பி க்ளோரிஃபைட், பூமியில் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு அது ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ். அப்போது இந்த லிங்க்கு இஸ்ரேலுக்கு எப்படின்னா, இஸ்ரேலில் ராஜாவாக இருக்க போகிறாரு, ஜெருசலேமில் கேபிட்டலில் இருக்க போகிறாரு அப்படின்ற ரீசனிங் ப்ராஃபட்ஸீஸில் எவ்வளோ இருக்குது. ஜக்கரியா மட்டும் பார்த்தாலே நிறையா இருக்குது. ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் டூ தட். பட் ஆல்சோ கீப் இன் மைண்ட் அவங்களுடைய சால்வேஷன் இன்னும் பெண்டிங். கடவுள் உங்களுக்கு நல்ல ராஜா அனுப்புகிறேன், உங்களை சேஃபாக வச்சுருப்பேன், நல்ல ப்ராஸ்பரஸாக இருப்பீங்க, இது இல்லை ஃபைனல் ஜெருசலம் இல்லை சன் வர செகண்ட் கம்மிங்கில் வர அந்த டைமில் ஃபைனலாக ஒரு சூப்பராக ஒரு கிங்கு, டேவிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு எவர் லாஸ்டிங் கிங், ஆல் தேட் வில் கம் ட்ரூ. ஸோ கிங் 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 வருது. பட் அவங்களுடைய சால்வேஷன் ஜக்கரியாவில் ஓகே மற்ற புக்கில் வந்துருச்சு. ஜக்கரியாவில் அது ஒரு பாயிண்ட்டும் நம்ம யோசிக்கும் போதும் கீப் அது ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க இல்லை ப்ராஃபஸி படிக்கும் போது. ஸோ 2 பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைச்சியஸ் கிங், ரைச்சியஸ் பீப்புள். யா அது இருந்தால் தானே ஒன்றா இருக்க முடியும், ரைட்? ஸோ அந்த 2 போர்ஷன் நடந்தாகணும். ஓகே. ஸோ ஜக்கரியாவில் ராஜா பற்றி மட்டும் படித்தது இப்போது இல்லை, இந்த லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸில். சாப்டர் 9ல் அந்த பாம் சண்டே ஈவெண்ட் இல்லையா, ஒரு லோலி கிங் வருவார் அப்படின்னு ஜக்கரியா சொல்கிறாரு. நமக்கு அது மேத்யூவில் உண்மையாச்சு. அப்புறம் சாப்டர் 10ல் பார்த்தது ஜெருசலேமுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்பவே போயிடுச்சு இல்லை.
டேவிடுக்கு அப்புறம் சாலமன் டைம்லேயே சாலமனுக்கு அப்புறம் ரெண்டாக உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அசீரியன்ஸ் ஒரு 100-150 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்துடுறாங்க. இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பேபிலோன் ராஜா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரூல் பண்ணி அப்படியே தான் இருந்தாங்க. 1948 தான் புது கண்ட்ரின்னு இன்னொன்று அதிசயமாக ஃபார்ம் ஆச்சு. அதுவும் ப்ராஃபஸி தான். அப்போ அதனால் இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு கண்ட்ரியில் நிம்மதியாக வாழ்வீங்கன்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அண்ட் இதை காட் வந்து நிறைய தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒன்று கார்னர் ஸ்டோன் மாதிரி, டென்ட்டில் மெயின் டென்ட் போல் மாதிரி இல்லை, அசைக்க முடியாத ஒரு 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 அப்படி அப்படி ஸ்டேபிளாக வச்சுருப்பாரு. சண்டே எல்லாம் வின் பண்ணுவார், எல்லாருக்கும் ரூலராக இருப்பார், அந்த மாதிரி ஒரு ராஜா வருவார் உங்களுக்கு அப்படின்னு சாப்டர் 10ல் நம்ம படித்தோம். சாப்டர் 11ல் என்ன படித்தோம்? அவர் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கிங்குன்னு மட்டும் இல்லை, ஒரு ஷெப்பர்ட் மாதிரி பீப்புளை பார்த்துக்கிற ஒரு ஃபால்ஸ் ஷெப்பர்ட் பற்றியாக படித்தோம்ல லாஸ்ட் டைம். அந்த மாதிரி இல்லாத ஒரு நல்ல ஷெப்பர்டாக வருவார் அந்த ராஜா. அந்த ஒரு கேரிங்கும் இருக்கும், லவ்விங்கும் இருக்கும், அப்படியும் இருப்பார் உங்கள்கிட்ட அப்படின்லாம் சொல்லி 11ல் படித்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஒர்த்து, உங்களுக்கு இருக்கிற ஷெப்பர்ட்ஸ் யாருமே என்ன காட்ட மாட்டேன்றாங்கல்ல, தே ஆர் நாட் பாயிண்டிங் டு ஜீசஸ். அதனால் எனக்கு என்ன ஒர்த்து 30 வெள்ளிக்காசு, அந்த அந்த வசனம் கூட பார்த்தோம் நம்ம. ஸோ வரப்போகிற ராஜா எப்படி இருப்பாருன்னு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரே ஒரு ஸ்லைட் பண்ணணும்னு நினச்சேன், இன்னும் பண்ணலை. ஏன்னா ஐ நோ இன்னைக்கு டைம் இருக்காது நமக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் ஐல் ட்ரை அண்ட் டூ ஜஸ்ட் ராஜா பற்றி என்னெல்லாம் ஜக்கரியா மூலம் சொல்லியிருக்குன்னு அவ்வளோ இருக்குது, ரைட்? ஓகே, ஞாபகம் வைக்கிறீங்களா? பிரான்ச்சில் இருந்து வர கிங் சொல்லியிருந்தது, ப்ரீஸ்ட் கிங் இருக்கும் இல்லை, ஜாஷுவாவை க்ரௌன் பண்ணுற அந்த கிங், அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் சால்வேஷன் கொண்டு வர ஒரு கிங்காக இருப்பாருன்னு பார்த்தோம். ஸோ ஸோ மெனி கேரக்டர்ஸை இந்த கிங்கில் வச்சு 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 இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கு. ஓகே ஓகே, ரைட். ஸோ இந்த சாப்டர் 11 நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்லைட் தான். மெயினாக ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட்ஸு, ஃபெயில்டு ஷெப்பர்ட்ஸ் இல்லை, இஸ்ரேலுக்கு இருக்கிற ப்ராஃபிட்ஸோ கிங்ஸோ ப்ரீஸ்ட்டுகளோ யாரும் பர்ஃபெக்டாக வழி நடத்தி மக்களை கடவுள்கிட்ட கொண்டு வரல, நல்லா இல்லை. ஜீசஸ் டைமில் ஃபேரிசீஸ் கூட கொண்டு வரல. ஸோ தட் இஸ் வை ஜீசஸ் இஸ் வெரி ஆங்க்ரி வித் த ஃபேரிசீஸ் எல்லாம். ஸோ அந்த ஃபெயில்டு ஷெப்பர்டிங் பற்றி நிறைய வசனங்கள் அந்த டைமில் தான் அவர் கேட்குறாரு, நான் உண்மையான ஷெப்பர்ட் அனுப்புனா கூட நீங்கள் என்ன என்ன ஒர்த்து கொடுப்பீங்க, நீங்கள் என்ன வேல்யூ கொடுப்பீங்க, வெறும் 30 வெள்ளி காசு கொடுக்க போகிறீங்க அப்படின்றது. அந்த இது பார்த்தோம், அது வரைக்கும் தான் பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம லெட் அஸ் ரீட். கேன் யூ ரீட் verse 14ல் பார்த்தீங்கன்னா, காட் இஸ் ஸோ அப்செட் வித் தம், ரொம்ப கோவம், வெறும் 30 வெள்ளி காசு தானே கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த ஒர்த்துக்குரியதை அவர் கோவப்படுவார். verse 14 வாசிக்கிறீங்களா? ஜக்கரியா சாப்டர் 11 verse 14. நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் என்னப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். இந்த டு டிஸ்கிரைப் த ஷெப்பர்டிங், காட் வந்து இடையில் இந்த இந்த சாப்டரில் நான் அதை பற்றி ரொம்ப பேசலை, பட் ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். 2 கோல், 2 ஸ்டாஃப், 2 கோல் என் கையில் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒன்று பியூட்டி விச் இஸ் கிரேஸ், அண்ட் ஒன்று யூனிட்டி ஆர் பாண்ட். அது அப்படி சொல்லுவார். நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்றது ஒரு 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 கோல். இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் யுனைட்டடாக இந்த இந்த குடும்பங்கள், இந்த நாடு எல்லாம் இருக்கிறது, அது இன்னொரு ஒரு ஸ்ட்ரென்த்து. 2 ஸ்ட்ரென்த் இருக்குது, அது ரெண்டும் உடைக்கிற மாதிரி வரும். ஹீ ஸோ அப்செட் வித் தெம். அதனால தான் உங்கள் கண்ட்ரியையும் உடைச்சிருவேன், உங்களுக்கு மேலே நான் வச்சுருக்கிற அன்பு கூட குறைஞ்சிரும், அந்த மாதிரி ரெண்டையும் சொல்வார். ஓகே, ஸோ அந்த வசனம் தான் இது, verse 14. ஓகே, ஸோ ஹீ இஸ் வெரி அப்செட். அதுக்கப்புறம் அந்த கோபத்தில் சொல்கிற வார்த்தை ரெண்டும், அந்த 15 to 17 அந்த வார்த்தை, ஒரு ஃபூலிஷ் ஷெப்பர்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டலாகவும் சொல்வார். அதையும் வாசிச்சிருங்களேன், verse 15 வாசிங்க.
கர்த்தர் என்னை நோக்கி கர்த்தர் என் வாசிங்க ரமி. கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாக்குறவைகளை பராமரியாமலும், சிதறுண்டதை தேடாமலும், நொறுங்குண்டதை குணமாக்காமலும், இளைத்திருக்கிறதை ஆதரியாமலும், கொழுத்ததன் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குளம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கையிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பி போம். அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார். ஓகே, ஸோ இதுதான் ரிசல்ட். கடவுள் கோபத்தில் சொல்கிற பனிஷ்மெண்ட் என்ன? ஒரு ஃபூலிஷ் ஷெப்பர்ட், ஒரு யூஸ்லெஸ் ஷெப்பர்ட் ஒன்று உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குமா, அவருடைய ரூல் அவருடைய வேலை எப்படி இருக்கும்? நல்லாவே இல்லைல்ல, யாரையும் கேர் இல்லாமல், லவ்விங்காக இல்லாமல், பொறுப்பெடுக்காமல், அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இல்லை? அதுதான் verse 16. திரும்ப வேணாலும் வசனம் அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, verse 17ல் ஒரு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன், ஒரு கண்ணில் அடிபட்டிருக்கும், ஒரு கையில் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காரு. verse 15, 16, 17. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நவ் 17 பார்த்தீங்கன்னா இந்த ஒர்த்லெஸ் ஷெப்பர்டுக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? 17 மட்டும் வாசிங்கப்பா. மந்தையை கையிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பி போவும். அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார். சரி, ஓகே. ஸோ ஓ டு த ஒர்த்லெஸ் ஷெப்பர்ட், இவனுக்கு ஐயோ. இந்த ஒர்த்லெஸ்ன்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஒர்த்லெஸ்ன்றது ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸில் போய் ஹீப்ரூ வார்த்தையை என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒர்த்லெஸ் ஆக்சுவலாக ஐடல்னு போட்டிருக்கு. அதாவது ஐடலுக்கு நோ வேல்யூ இல்லை, தெர் இஸ் நோ வேல்யூ ஃபார் அ ஐடல் ஆர் அன் இமேஜ். கடவுள் என்றைக்குமே அதுக்கு அதுக்கு ஒரு கனம், ஒரு ஹானர், ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கு ஒரு வேல்யூவே கொடுத்ததில்லை. ஸோ ஜீரோ ஒர்த், ஒரு ஒர்த்லெஸ். அதை தான் அப்படி ஒர்த்லெஸ்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் இருக்குது. ஓகே, பட் இன்ட்ரெஸ்டிங், அந்த ஐடலும் அதில் இருக்குன்றதுனால அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு. வரும் அது, இன்னும் அதுக்கு ரீசனும் வரும். ஓகே, ஸோ ஓ டு த ஒர்த்லெஸ் ஷெப்பர்ட். ஓகே, இந்த ஷெப்பர்டுன்ற காரியம் முக்கியமானது. நம்ம இந்த சாப்டர் 11 படிக்கும் போதே படிச்சுட்டே வந்துட்ருக்கோம். மோர் த ரீசன் பிகாஸ் ஜீசஸ் வில் ஆல்சோ டாக். அவரும் பேசும்போது மோசமான ஷெப்பர்டிங் எப்படி அப்படின்றது இந்த ஜக்கரியாவில் நம்ம வாசித்த மாதிரியே ஜீசஸ் பேசுவார். வசனம் வேணால் பார்த்துடலாம். ஜான் 10, 12 and 13 மட்டும் படிங்க. பட் அந்த 10ல் நிறையா இருக்கும். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஓகே, ஸோ இந்த வசனம் எப்போ சொல்கிறாரு? ஐ எம் த குட் ஷெப்பர்ட் சொல்லிட்டு சொல்வார். ஸோ 11ல் ஐ எம் த குட் ஷெப்பர்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கம்பேரிசன் ஆஃப் பேட் ஷெப்பர்ட்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற காரியத்தை தான் ஜீசஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணிவிட்டு ஐ எம் த குட் ஷெப்பர்டுன்னு சொல்கிறார். எவ்வளோ வேல்யூ இல்லை அதுக்கு, வென் யூ நோ த லிங்க், அந்த இது ரீசனிங் தெரியும் போது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஜான் 10, if you want just read more about it. Okay, ஸோ அதனால தான் இந்த ஒர்த்லெஸ் ஷெப்பர்டிங் பற்றியே வருது. ஸோ இந்த ஷெப்பர்ட் பண்ணுற நிறைய லிஸ்ட் இருந்துச்சு 16ல். அதில் இன்னொன்று ஹூ லீவ்ஸ் த ஃப்ளாக், விட்டுட்டே போயிட்டார் அவர். மந்தைய நாட் ஈவன் கேரு, லவ், ப்ரொடெக்ட் எல்லாம் விட்டுட்டே போயாச்சு. அனாதையாக விட்டுட்டு போன மாதிரி ஹி ஹஸ் கான். ஓகே, இதெல்லாம் பண்ணுறது யார்? இந்த ஒர்த்லெஸ் ஷெப்பர்ட் இல்லை ஐடல் ஷெப்பர்ட். கிங் ஜேம்ஸில் ஐடல் ஷெப்பர்டுனே தான் இருக்குது. நியூ கிங் ஜேம்ஸில் தான் ஒர்த்லெஸ்ன்னு வேர்டு இருக்குது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இஸ்ரேலை விடுபட்டு போன மாதிரி. கரெக்ட் தானா?
they are left gone away, like the shepherd has gone. So ரொம்ப நிறைய கமெண்ட்ரீஸில் அதோடைய மீனிங் வந்து இஸ்ரேல் கண்ணு தெரியாமல், ஆமாம், ஏன் பிளைண்ட் அண்ட் டெஃப்னு நிறைய இருக்கும்ல. கண்ணு இருந்தும் உங்களுக்கு கண்ணு தெரியல, காது இருந்தும் நீங்கள் செவிடாக இருக்கீங்க. எத்தனை தடவை திட்டு விழும். ஜீசஸ் சொல்கிறதுலையும் இருக்குது, பால் சொல்கிறதுல இருக்குது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்ஸில் நிறையா இருக்குது. ஓகே, அந்த ரீசனிங் ஏன்னாக்கா நல்ல லீடர்ஸ் இல்லை, என்ன நல்ல ஷெப்பர்ட்ஸ் இல்லை, நல்ல டீச்சர்ஸ் இல்லை, நல்ல ப்ராஃபிட் இல்லை, நல்ல ப்ரீஸ்ட் இல்லை. அதனால தே ஆர் கைண்ட் ஆஃப் லாஸ்ட், தே ஆர் லெஃப்ட் ஆன் தேர் ஓன், தனியாக கிடக்குறாங்க பாம்போல் அந்த மக்கள். ஓகே, சில வசனம் வாசிக்கிறீங்களா? ஐசாயா 6:9-10 பாருங்கள். ஐசாயா 6:9-10. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். யூ கெட் த பிக்சர். நான் ரொம்ப அதை பற்றி வாசிக்க சொல்ல, பட் மொத்தத்தில் இஸ்ரேல் இஸ் பிளைண்ட். இப்போ நம்ம ஸ்கிரிப்சர் வாசித்து தான் நமக்கு காடை தெரியும், கரெக்ட் தானா? அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தது யார்? இஸ்ரேல் மக்கள் தான். அவங்க தான் அதை கேர்ஃபுல்லாக காப்பி பண்ணி நிறையா திரும்ப 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 நிறைய காப்பீஸ் எடுத்து, இல்லை கையால் காப்பீஸ் முந்தி காலத்தில் எழுதணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு மிஸ்டேக் இல்லாமல் காப்பி பண்ணி எடுத்து எழுதி வச்சு, நம்ம இப்போ அதை படித்து தான் நமக்கு ஜீசஸ் பற்றி கூட தெரியுது, அவர் கொடுத்த கவனன்ஸ் என்னன்னு தெரியுது, ப்ராஃபிட்ஸ் என்ன ஃபோர்டெல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ தே ஹேட் எவ்ரி திங், இல்லை இருந்தும் குருடாக இருந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த மிக்ஸ்சர் ஒரு கஷ்டமான ஒரு மிக்ஸ்சர். பட் அதுதான் அவங்க ஸ்டேட்டஸ், அவங்க நிலைமை அப்படி தான் இருந்தது. ஜீசஸ் வந்து ஒரு பிளைண்ட் மேனை ஹீல் பண்ணுவார். ஹீல் பண்ணிவிட்டு சொல்கிறது, நான் இந்த குருடாக இருக்கிறவங்களெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் குருடே இல்லையே அப்படின்னு சொன்னால் உங்கள் கண் எப்படி ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஹியூமிலிட்டி, அந்த ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு புத்தி, ஞானம், காடோட கிரேஸ் அது இல்லை அவங்களுக்கு இல்லை. அதுதான் இந்த ஜான் 9:39 இந்த ரீசனுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் இஃப் யூ ஆர் நாட் அக்செப்டிங் யூஆர் பிளைண்ட், வாட் டு டூ அப்படின்வார். வாசிக்கிறீங்களா? அது ஜான் 9:39 அந்த சாப்டர் நல்லாயிருக்கும். ஜான் 9:39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். அதுக்கு ரிப்ளை, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த சின்ன ரியலைஸ் பண்ணாம, மெசையாவை கண்டுபிடிக்காம அந்த தப்பு நடந்தது இல்லை. ஸோ தே ஹேட் சம் இஷ்யூஸ். இப்போ இந்த இஷ்யூஸ் இட் இஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். அவங்க கடவுளை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த இஷ்யூஸ், ரைட்? ஓகே, அதனால வர விளைவுகள் ஹோசியா 4:5-6-7 பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது. ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலட்சியாக மாற பண்ணுவேன்.
நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்ல. ஸோ இவங்க பிளைண்டாக இருக்கிறதுனால, இவங்க ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் ஜீசஸை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்தனால, ஸ்கிரிப்சர்ஸ் விளங்காதனால வர ரிசல்ட் இதுகளெல்லாம் இதெல்லாம் நடக்கும். உனக்கு ப்ரீஸ்ட் இருக்காது, லைக் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் அட் ஆல். அதனால் இன்னும் பாவம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் இன்னும் டீப்பர் அண்ட் டீப்பர் கீழே போகிறாங்க அவங்க. ஆமோஸ் 8, 9 and 10. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கமாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறப் பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளில் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் எப்ப நடக்குமா? பிகினிங்ல இருந்துச்சு. அந்த நாள் இருக்குதா 9ல கவனிச்சிங்களா? 9 வாசிங்க திரும்ப. அந்நாளிலே அந்நாள். நான் மத்தியானத்திலே. That's all. That day, right? அது we are going to talk about it. அதனால தான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அந்த நாளில் நடக்கும் அப்படின்னு ஒரு நாள் குறித்து வச்சிருக்காரு. சரி, மைக்கா 3, 6 and 7. தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்கிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். ஒரு 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 ஹோப் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகுது விளங்காத இஸ்ரவேல். கரெக்டா? அந்த அளவுக்கு இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இது சைடில் நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு. ஓகே, அந்த டைமில் தான் இந்த வொர்த்லெஸ் ஷெப்பர்ட் வர்றதும், இன்னும் ஃப்ளாக்கை விட்டுட்டே போகிற மாதிரி ஷெப்பர்ட். இவ்வளோ காலம் மோசமான ஷெப்பர்டாக இருந்து தான் இப்படி நிற்கிது இஸ்ரேல், ரொம்ப மோசமான ஸ்டேட்டஸில். அண்ட் தென் ஒரு 2 சென்டென்ஸ் இருக்குது. sword shall be against his arm, against his right eye, arm will completely wither, right eye will be blinded. இன்னொன்று இருக்கட்டும். அதுக்கு அந்த 2 லைனுக்கு திரும்ப வரேன் நான். இதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஒன் மோர் திங். ஜீசஸ் தன்னை நான் தான் சன் ஆஃப் காட், நான் தான் காட், நான் தான் உண்மையான மேசையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசுவார். ஸோ அது பேசும்போது யூஸ்வலாக எத்தனை விட்னஸ் இருந்தால் கோர்ட் கேஸில் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும்? எத்தனை இருக்கணும் மினிமம்? 2. வெரி குட். 2 விட்னஸ் கட்டாயம் இருந்தால் தான் கேஸே அக்செப்டட். இது கடவுள் மோசேக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்த சட்டத்திட்டத்தில் இருக்கிற ஒரு பார்ட். அது இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டில் எல்லாருமே they'll follow, right? அந்த 2 விட்னஸ். பட் ஜீசஸ் will use 4 witnesses. Okay, so double of that 2 witness யூஸ் பண்ணி he will justify. Okay, நான் அதை சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன், பட் ஐ வாண்டட் யூ டு நோட் இட். ஸோ திஸ் இஸ் இன் ஜான் சாப்டர் 5, 31 47 வரைக்கும் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை வச்சுக்கோங்க, நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது டெம்பிளில் ஆஸ் யூஷுவல் ஃபேரிசீஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம். அவங்க ஆஸ் யூஷுவல் நம்பாமல் இளக்காரமாக சொல்லவும் ஜீசஸ் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ 4 times. ஃபஸ்ட்டு விட்னஸ் ஹீல் சே, ஜான் த பேப்டிஸ்ட் எனக்கு முன்னாடி வந்தார், பிஹோல்ட் த சன் ஆஃப் காட்லாம் சொன்னார் இல்லையா? ஸோ வந்தார். நீங்கள் அவர் கொஞ்ச நாள் நம்பி கூட இருந்தீங்க, அதுக்கப்புறம் யூ லெஃப்ட் இல்லை, கொஞ்ச நாள் யூ பிலீவ்டு அண்ட் தென் யூ லெஃப்ட் இட். ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு விட்னஸ். அடுத்த விட்னஸ் நான் உங்களுக்கு முன்னாடி பண்ண மிரக்கிள்ஸ், சைன்ஸ், வண்டர்ஸ்லாம் நிறைய பண்ணேன்ல, எவ்வளோ காரியங்கள் பண்ணேன், அதுக்கு பலன் எனக்கு ஃபாதர் இன் ஹெவன் கொடுத்தாரு, அந்த சக்தியில் நான் பண்ணேன். அதுவும் வச்சு நீங்கள் நம்பலை, லைக் அதை பார்த்தாது ஓ இது ரொம்ப வினோதமாக செய்கிறாரு, அப்போ இது தேவ மகன்னு நினச்சிருக்கலாம். அதையும் நீங்கள் நினைக்கல. அதுதான் verse 36. ஓகே, ஆமாம், ஃபஸ்ட்டு ஜான் த பேப்டிஸ்ட் 31 to 35, இந்த வசனம் 36.
மூணாவது வந்து 37லேருந்து 40. கடவுளுடைய வார்த்தையாவது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கணும். கரெக்ட் தானே? கடவுளுடைய வார்த்தை எங்கே இருக்குது? ஒரு வேளை உணர்த்தலாக இருக்கலாம். ஸோ அதையும் ஜீசஸ் சொல்லுவார், உங்களை உணர்த்தியிருக்கலாம். அதுவும் நீங்கள் பண்ணலை. அதாவது உள்ள மனசில் கடவுள் பேசுனது அதையும் நீங்கள் கேட்கல. ஓப்பனாக எழுதின ஸ்கிரிப்சரில் இருக்கிற வசனங்களையும் நீ கேட்கல. அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் ரெஸ்பெக்டும் கொடுக்கல, அதை ஒபே பண்ணலை, அதை கேட்கல. ஸோ அது ஒரு விட்னஸ். நீங்கள் அதையும் இக்னோர் பண்ணிட்டீங்க. ஸோ தட் இஸ் ஜீசஸோடைய தேர்ட் விட்னஸ். ஃபோர்த் விட்னஸ் இஸ் மோசஸ். மோசஸ் கொடுத்த லா, மோசஸ் கொடுத்த ப்ராஃபஸீஸ், உங்களுக்கு மோசே மாதிரி ஒரு ப்ராஃபெட் வருவாருன்னு சொன்ன வசனம். ஸோ ஆல் தேட் இருக்குது. ஓகே, இன்ஃபேக்ட் ஸ்கிரிப்சரில் உள்ள ஃபஸ்ட்டு 5 புக்ஸும் மோசே தான். ஸோ அதுவும் இருக்குது. இப்போ நான் போய் எனக்காக கடவுள் முன்னாடி எனக்கு எதிர்த்து இவங்கெல்லாம் பேசினாங்கன்னு ஜீசஸ் சொல்ல வேண்டாமா? தேவையில்லையா? ஐ எம் நாட் கோயிங் டு பி த அக்யூசர். உங்களுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு நான் தேவையில்லை, மோசையே போதும். நீங்கள் மோசேன்னு நம்புறீங்களே, மோசஸ் தான் உங்களை அக்யூஸ் பண்ணுவார். அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் எழுதின மோசஸ், லாலாம் எழுதி வச்ச மோசஸ் அவரே சொல்லுவார், ஐயோ இதெல்லாம் ஜீசஸை பற்றி தானே, நீங்கள் மெசையாவை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு அவரை திட்டுவாராம். அவரை அக்யூஸ் பண்ணுவார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஆக்சுவலாக. ரைட்? ஸோ அது 4வது விட்னஸ். ஆர் வி ஓகே? எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர். ஆனால் இதில் கண்டினியூஷன், வி ஆர் கோயிங் டு கண்டினியூ இன் திஸ். Okay, so Jesus talks about 4 witnesses: John the Baptist, his miracles, the scriptures or God's word, and Moses. Okay, so 4 witness. அதை சொல்லிட்டு சொல்கிற ஒரு வசனம் 5:43 வாசிங்க. சொல்லிட்டு இல்லை, இப்போ நடுவில் வர்றது ஜான் 5:43. நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். என்ன இருக்கு? அவனே இல்லையா? வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஓகே, ஸோ நான் ஃபாதர் காட் நேம்ல வந்திருக்கேன், என்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணல, என்ன கிங்னு ஆக்கலை, என்ன ஹானர் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் சம்படி வில் கம் தன்னோட சொந்த பேரில், அண்ட் யூ வில் ரிசீவ். கேன் யூ கைஸ் கெஸ் ஹூ இட் இஸ்? Okay, we'll be studying that. Okay, Revelationல வரும் Antichrist. Okay, so Antichrist comes on his own. Israel will accept him as king. ரூலர்னு, தனக்கு ரூலர்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் he will say I am God. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டவுட் வந்து இவங்க ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, கொஞ்சம் பேர். ஓகே, ஸோ 5:44 வாசிச்சிருங்கப்பா. John 5:44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இல்ல, குளோரிய தேடுற மனுஷராயிட்டோம் நமக்கும் இது ஆக்சுவலா பொருந்தும், ரொம்ப வேலிட். அந்த டைம்ல மட்டும் இல்லை, இட் வில் அப்ளை ஈவன் ஃபார் த சர்ச். அவர் திட்டுறது ஃபேரிசீஸை. என்னது? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய குளோரியை கடவுளுக்கு கொடுக்காம நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்டபுளாக, உங்கள் இதுக்கு தனக்கு செல்ஃப் க்ளோரிக்கு எடுத்துக்கிறீங்க. அது நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ பொருந்தும். நமக்கு ஐடல் ஒர்ஷிப்பே தேவையில்லை. நமக்கு நம்மளே தான் நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம். இல்லை, நான் நல்லா இருந்துடணும், நான் சுகமாக இருந்துடணும், நான் இதாக இருக்கணும், எல்லாம் நான் தான். எல்லாம் வேணாம் சுற்றி கொஞ்சம் என் குடும்பம் வேணால் கொஞ்சம் வரும் இடையில. பட் இட் இஸ் ஆல்வேஸ் மீ 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 மீ. அதான் ரொம்ப ரொம்ப செல்ஃப் ஒர்ஷிப் காலம் இது. இல்லை, நமக்கு ஐடலே தேவையில்லை. நம்ம தான் ஐடல். வி வர்ஷிப் ஆர் செல்வ்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த வசனம் தான் அந்த 5:44. ஓகே, ஸோ காட் டாக்ஸ் அபவுட் சம்படி who will come in his own name. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ எம் கோயிங் டு நவ் கோ பேக் டு Zechariah 11:17 படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஐ எம் கோயிங் பேக் தேர். ஓகே, இந்த 17க்கு முந்தின வசனம் வாசிங்க. Zechariah 11:16.
இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாக்குறவர்களை பராமரியாமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இளைத்திருக்கிறதை ஆதரியாமலும் கொடுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். ஓகே, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் worthless idol shepherd பற்றி தான் 16-17 இருக்குது. ஆர் வி கிளியர்? ஓகே, இந்த ஒரு மனுஷனை பற்றி தான் 16-17 கடவுள் சொல்கிறாரு, நான் எழுப்ப போகிறேன். ஸோ he is allowing Satan to help ஒரு human to become so big in the world, and that person will be called Antichrist. Okay, so ஆனால் God is allowing this. இது நடக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாரு, அவர் சித்தமாக இருக்கார். ஆனால் டைமை கணக்கு வச்சுருக்காரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரிதிங் வில் ஃபால். அந்த 3 வருஷத்துக்குள்ளே நடக்கிற காரியம்தான் ஆல் திஸ் நடக்க போகுது, இல்லை ரெவலேஷனில் நம்ம படிக்கிறது போல். ஓகே, ஸோ திஸ் இஸ் காட் அலவுட். அந்த பர்சனை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது அந்த பர்சன் எப்படி ஒரு ஷீப்பை கேர் பண்ணாத ஒரு கேரக்டர்ன்றது கவனிச்சுட்டே வந்தோம், ரைட்? அப்போ ராஜாவாக இருப்பார், ரூலராக இருக்க போகிறாரு, ஆனால் டேக் கேர் பண்ணாமல், ப்ரொடெக்ட் பண்ணாமல், கேர் இல்லாத ஒரு ராஜான்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இந்த 2 சென்டென்ஸ். ஸோ ஆன்டி கிரைஸ்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கேட்டால் அவர் ரூல் பண்ணுவார் ஒரு காலத்தில், இல்லாட்டி அந்த டெம்பிள் ஹீ வில் பில்ட் த டெம்பிள், ஹீ வில் ஆக்ட் லைக் காட், இப்படின்னு செய்கிற காரியங்கள் நிறையா இருக்கும். ஃபிசிக்கல் ரொம்ப குறைவாக இருக்கும் பைபிளில். ஓகே, ஃபிசிக்கல் இது ஒரு இடம் ஹோல் பைபிளில் ஆன்டி கிரைஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் இதில் இருந்துன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதை மற்றதெல்லாம் ஆன்டி கிரைஸ்ட் பற்றி இருக்கிறதுனால இந்த டிஸ்கிரிப்ஷனும் ஆன்டி கிரைஸ்ட் பற்றி இருக்கும். என்ன இருக்குது? ஒரு sword will be against his arm and against the right eye, but his arm will completely wither. அப்போ கையை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. ரைட் ஐ டோட்டலி பிளைண்டு. ஓகே, வச்சுக்கோங்க, இதை எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த ஐடல் ஷெப்பர்டுக்கு ஜீசஸும் சொல்லுவார் ஐடல்னு சொல்லி. அதையும் வாசிடுவோமா? மேத்யூ 24 தெரிஞ்ச சாப்டர், ரைட்? எண்ட் டைம்ஸ் பற்றி ஜீசஸ் பேசின சாப்டர், மேத்யூ 24 verse 15. மேத்யூ 24:15. மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசு தலத்திலே நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஓகே, ஸோ வென் அந்த ஐடல்னா என்ன? ஒரு ஃபால்ஸ் காட், கரெக்டா? ஸோ ஆன்டி கிரைஸ்ட் வந்து டெம்பிளில் தான் காடுன்னு சொல்கிற ஒரு காலம் உண்டு. ஓகே, அப்போ அந்த லிங்க்கும் இருக்குது. இந்த ஐடல் ஷெப்பர்டும் ஃபிட் ஆகுது. பிகாஸ் ஹீ வில் ஆக்சுவலி பி லைக் அன் ஐடல். ஓகே, ஹில் பி அ ஃபால்ஸ் காட். இதே ஜீசஸ் சொன்ன காரியம் 2 தெசலோனியன்ஸில் பாலும் சொல்லுவார். 2 Thessalonians chapter 2 verse 3 and 4. இது எந்த டைமில் பேசுகிறாருன்னா, செகண்ட் கம்மிங் பற்றி பேசும்போது அவர் தெசலோனியன் சர்ச்சுக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம இதை பற்றி தான் நிறையா பேசியிருக்கோமே, நீங்கள் ஏன் ஒரிடாலாம் இருக்கிறீங்க? அவங்க எப்போ ஜீசஸ் ஆக்சுவலாக செகண்ட் கம்மிங்கில் வருவாராம்? verse 3 and 4 வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒவ்வொருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனப்படுவதோ அது ஆராதிக்கப்படுவதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஸோ திஸ் இஸ் ஆன்டிகிரைஸ்ட். இந்த ஆன்டிகிரைஸ்ட்லாம் வந்த பிறகு தான்
எது வரும்? அந்த நாள். டிட் யூ see that? verse 3ல இருந்துச்சே, அந்த நாள் அதுக்கப்புறம் தான் வரும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா அங்கே? ரைட், ஓகே. ம். So that day will come. Okay, so that day will come only after Antichrist behaves like God. இல்லை, God மாதிரி Antichrist பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஜீசஸ் will come. கரெக்ட் தானா? கிளியரா? Clear, Yes. right? Correct. Okay, right. So now link all this, so many portions, but எல்லாம் அதே ஒரே ஒரு 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 ஆளை பற்றி தான் பேசியிருக்கு, அந்த ஆன்டி கிரைஸ்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஸோ கடவுள் ஷெப்பர்டை பற்றி சொல்லிட்டு வராரு சாப்டர் 11ல். சொல்லிட்டே வந்துட்டு, இஸ்ரவேல் என்னுடைய அந்த என்ன ஒர்த்து கொடுப்பீங்க? 30 வெள்ளிக்காசு கொடுத்து நான் அனுப்புகிற நல்ல ஷெப்பர்டை யூ டோன்ட் கேர். அப்போது நீங்கள் யாரை கேர் பண்ணுவீங்க? ஒரு ஒர்த்லெஸ் ஐடல் ஷெப்பர்டை ரொம்ப தூக்கி வச்சுட்டு உட்காருவீங்க நீங்கள். கரெக்ட் தானா? ஸோ நீங்கள் அப்படி, அதுதான் ஜீசஸ்ன்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் கடவுள் பேரில் வந்தவங்கள நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணல, இன் ஹிஸ் ஓன் நேம், கடவுளை அனுப்பாத்த யாரோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணி ராஜான்லாம் சொல்லி உட்கார வைப்பீங்க. எல்லாம் ஜீசஸ் நோஸ், ரைட்? எண்டு வரைக்கும் தெரியும்ல. ஸோ ஹீ இஸ் டெல்லிங், நீங்கள் என்ன தான் ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆன்டி கிரைஸ்ட்டை ராஜான்னு தூக்கி வைப்பீங்க. அண்ட் அட் தட் டைம் ஹீ வில் பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லி இந்த போர்ஷனில் இந்த 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் வேறு இருக்குது. ஸோ அதுவும் மேட்ச் ஆகும். ரெவலேஷன் 13:3 எடுங்களேன். நமக்கு தெரிஞ்ச போர்ஷன் என்ன, கெஸ் பண்ணக்கூடிய போர்ஷன். ரெவலேஷன் 13:3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. ஓகே, பட் மொத்தத்தில் ஏதோ ஒரு அடிபட்டு இருந்திருக்கு. என்ன, ஒரு பெரிய அடி ஒன்று இருந்திருக்கு. அதே 13ல் ஒரு 14 to 17 பார்த்துருங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்திருந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேணும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு செகண்ட் ரெமி, தேங்க்யூமா. அது ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன், ஸோ இட் இஸ் கிளியர். ஸோ ரெவலேஷன் 13ல் என்ன எது பற்றி எழுதியிருக்கோம்னாக்கா, ஆன்டி கிரைஸ்ட் பற்றியும் ஃபால்ஸ் ப்ராஃபிட் பற்றியும் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ 2 பேரும் ஹியூமன்ஸ் இல்லை, 2 பேரும் நார்மல் பீப்புள் தான். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பவர் சாத்தான் கொடுக்குற எக்ஸ்ட்ரா பவர். ஓகே, ஸோ வினோதமாக நிறைய காரியங்கள் செய்வாங்க. ஸோ ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருப்பார். ஹீ வில் ரொம்ப நல்லா பேசுகிற திறன் இருக்கும். அதனால நிறைய கண்ட்ரிஸ் விருப்பப்படுவாங்க. அப்போது ஏதோ பண்ணி எல்லாரையும் சேர்க்குறாரு, எல்லா உலகத்தில் இருக்க நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை ஒன்றாக்குறாரு. அப்போ தான் பீஸுன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஓ, ஃபைனலி நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் வருது உலகத்துக்குன்னு நினைக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். இஸ்ரேல் கூட சேர்ந்துடும் அதோட சேர்ந்து. ஓகே, அவர் பண்ணுற ஒரு காரியமாக இருக்கும்னு நினைக்கிறது டெம்பிள் கட்டுறது. ஏன்னா டெம்பிள்னு ஒன்று வரப்போகுது, அது ஃபார் ஷுர். அப்போ இந்த பீஸ்ஃபுல்லான டைமில் தான் இஸ்ரேல் வெயிட் பண்ணுற டெம்பிள் கூட அலோவ் பண்ணி கட்டுறாங்க. ஆனால் 3.5 இயர்ஸில் தான் சேட்டன் வந்து அந்த சேட்டன் ஹெவன்லேருந்து கிக் அவுட் ஆகி சேட்டன் ஏர்த்துக்கு வந்து அப்புறம் ரொம்ப ரகலை வரும். அந்த ரொம்ப ரகலை ஸ்டார்ட் ஆகிற காரியங்கள்லாம் சேட்டன் ஃபாலிங், ஆன்டி கிரைஸ்ட் தான் கட்டி கொடுத்த டெம்பிளில் நான் தான் காடுன்னு சொல்லி உட்காந்து. அப்போ ஆல்ரெடி வேர்ல்டு ஒரு மாதிரி ஒன்றா நிற்கிது. அப்போ ஹீ இஸ் டெல்லிங் ஐ எம் காட். பின்னால் இருக்கிறது யார்? சேட்டன். அப்போ சேட்டன் என்ன வர்ஷிப் பண்ணுங்க எல்லாரும்ன்ற அப்படின்னு சொல்லி வருது. அதை ஊக்குவிக்கிறதுக்கு, இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஒன்று, அதுவும் ஒரு ஹியூமன் தான். ஆனால் லிங்க்டு டு திஸ் ஆன்டி கிரைஸ்ட். அப்போ என்ன ஃபால்ஸ் ப்ராஃபிட்டோட ஐடியா என்ன? இந்த ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி ஒரு ஐடலை ஒன்று பண்ணி அதை டெம்பிளில் வச்சு, ஆனால் இருக்கிற சாத்தார் கொடுக்குற பவரில் இந்த ஐடல் பேசலாம் முடியும்.
ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்லாம் கொடுத்து அப்போ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஏமாறுறாங்க, ரொம்ப டிசீவ் ஆகிறாங்க, ரொம்ப பேர் வர்ஷிப்பும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யூ கேன் இமேஜின் த சுச்சுவேஷன். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனுக்கு உலகத்தை இழுத்துக்கிட்டே போகுது, ரைட்? அப்போ ஆனால் ரிமெம்பர் அகெயின் அண்ட் அகெயின் 3.5 years தான், ஏன்னா இது கடவுள் சொல்லி வச்ச டைம். 3.5 years தான் இந்த கூத்தெல்லாம், அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன், ரைட்? இது எதுக்கு? வடிகட்டுறதுக்கு, டு differentiate between Satan worshipper and Jesus worshipper. பிரிச்சிருவார், க்ளீனாக பிரிச்சிருவார். அந்த ரெண்டு தான் பிரிவு, ரைட்? ஒன்லி 2 அந்த பிரிவுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹீ டிசீவ்ஸ் யாரெல்லாம் பூமியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய மிரக்கெல்லாம் பண்ணி இன்னும் ஏமாற்றுவாங்க. யார்? இந்த wounded antichrist, ரைட்? ஊண்டா வந்து ஆனால் சோகமான. ஸோ இன்னொன்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சேட்டனுக்கு வந்து ஒரிஜினாலிட்டியே கிடையாது. தானாக யோசித்து வித்தியாசமாக வினோதமான ஒன்றும் கிடையாது. செய்கிறதெல்லாம் காப்பி தான், செய்கிறதெல்லாம் கடவுள் மாதிரி செய்திடணும்னு எல்லாம் காப்பி. கடவுள் நாட் இன் அ குட் வே, எவ்ரிதிங் ஹில் காப்பி. ஸோ எப்படி ஜீசஸ் வூண்டாகி ரிசரெக்ட் ஆகி இருந்த, இப்போ இந்த ஹெவன் சீன்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா வூண்டட் லேம்புன்னு இருக்கும்ல, லேம்ப் ஆஸ் தோ ஸ்லெயின்னு இருக்கும். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அந்த அந்த இமேஜ், ரைட்? ஸோ ஹீ இஸ் பிரிங்கிங் ஆன்டி கிரைஸ்ட் சிமிலராக, ஏதோ சாக போய் சாகாமல் இருக்கிற மாதிரி அதே இமேஜ். அதே மாதிரி எப்படி ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட். எப்பவும் ஹீல் ஒன்லி காப்பி காப்பி காப்பி. இதுவும் காப்பி தான். ஜீசஸ் வில் ஒன் டே ரூல் த ஹோல் வேர்ல்டு வித் பீஸ். அதோடைய டியூப்ளிகேட் தான் ஆன்டி கிரைஸ்ட். டிசீவ் பண்ணி ஏமாற்றி மக்களை கூப்பிடுறது, ஒன்றா கூப்பிடுறது. ஓகே, ஸோ அது மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜீசஸ் சைடில் நிற்கணும், இல்லாட்டி ஏமாந்துருவோம். வெறும் சிச்சுவேஷன்ஸை நோட் பண்ணுறவங்க ஏமாந்துருவாங்க. இல்லை, ஓ ஜீசஸ் இப்படி தானே பீஸ் கொண்டாரேன்னு சொன்னார், ஜீசஸ் இப்படி தானே டெம்பிள் கட்டுறேன்னு சொன்னார் அப்படின்னு அங்கே விழுந்துருவோம். ஸோ பி வெரி 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 கேர்ஃபுல். ஹோல்ட் ஆன் ஒன்லி டு ஜீசஸ். சுற்றி உள்ள நடந்தது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்க. நேராக அவரை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்க நம்ம கிறிஸ்டின்ஸ் படிச்சுக்கணும். ஓகே, சைடில் போயிட்டேன். கம்மிங் பேக் டு ரெவலேஷன் 13. ஸோ இந்த ஆன்டி கிரைஸ்டும் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் பண்ணுற காரியம்தான் இப்போ நம்ம வாசிச்சிட்ருக்கோம். ஓகேயா? சரி, ரெமி தயவுசெய்து 15லேருந்து வாசிங்கப்பா. 15, 16, 17 வாசிடலாம். ஓகே. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. ஓகே, ஸோ இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட்னு ரெவலேஷன் தெரியுதோ தெரியலையோ, இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் எங்கெல்லாம் இருந்து தான்? ஃபோர்ஹெட் இல்லைன்னா கையில். ஸோ இதுவும் ரொம்ப சிமிலர் டு இந்த வூண்டு இல்லை, கண்ணு அடிப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று போடுவாங்க தெரியுமா, ஒரு கண்ணை மூடி. ஸோ அந்த பேட்ச் நெத்தியில் க்ராஸ் பண்ணி அப்படி வரும்ல. ஸோ ஒரு வேளை அதுதான், ஒரு வேளை நெத்தியில், அதனால தான் நெத்தியில் மார்க்கு இல்லைன்னா ஆமில் மார்க்கு அப்படின்றன்னு அதுக்கு ஒரு குட்டி ஒரு லிங்க், ஒரு கெஸ் தான் இது வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன்னால தான் அந்த மார்க்கும் அந்த ரெண்டு சேமும் மேட்ச் ஆகிறனால இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஸோ அப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆன்டி கிரைஸ்ட் பற்றி ஜக்கரியாவில் சாப்டர் 11 எண்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, அவருடைய ஆக்ஷன்ஸ் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்றதும் இருக்குது, அவருடைய ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. நோட் பண்ணிங்களா? ஓகே, ஸோ பட் இட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் இஸ்ரேல், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது சொல்கிறதுலாம் அவங்களுக்கு ராஜா அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது ஜஸ்ட் நோட்டிஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஃபார்
all about Antichrist. Okay, right. ஸோ ஜக்கரியா 11ல் என்ன பார்த்தோம்? ஃபெயில்டு ஷெப்பர்டிங், அந்த 2 கோல் உடையிறது, அந்த அது நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல அது. அப்புறம் அந்த 30 வெள்ளிக்காசு உடைய கொடுமை. அப்புறம் ஒரு ஆன்டிகிரைஸ்ட், அதாவது ஒரு ஐடல் ஷெப்பர்டு, வேர்த்லெஸ் ஐடல் ஷெப்பர்டு பற்றியும் கடவுள் எழுதியிருக்காரு அதில். கிரேட் இல்லை என்ன, எவ்வளோ இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டூ திஸ் பிஃபோர் ஐ ப்ரொசீட். ஓகே, இது என்னதுன்னா, நேற்று வந்தவங்களுக்கு இது ரெப்படிஷன், பட் ஐ வில் ஸ்டில் டாக் அபவுட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங், ஜீசஸ் கேம், பென்டிகாஸ்ட், சர்ச் ஸ்டார்டட். நமக்கு ஷுவராக தெரிஞ்ச காரியங்கள் இல்லையா, சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. ஃப்யூச்சரில் ட்ரிபுலேஷன் ஒன்று உண்டு, வாரு, ஃபேமின்னு, பூமியில் நேச்சரை வச்சு கடவுள் நிறைய பயங்கரங்கள் நடக்கும். ரைட், லைக் புயல், சுனாமி வர மாதிரி, சைக்ளோன் வர மாதிரி, எர்த்குவேக், வல்கேனோ, பயங்கர ஹீட்டு, ஆல் திஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் தென் தெர் இஸ் கிரேட் ட்ரிபுலேஷன், இன்னொரு பயங்கரம், இது வரைக்கும் காணாத ஒரு பயங்கரங்கள், அதுதான் அந்த 3 வருஷம். ஸோ இந்த ட்ரிபுலேஷன் ப்ளஸ் கிரேட் ட்ரிபுலேஷன் ஃபுல்லாகவுமே சேர்த்து 7 வருஷம் பேஸ்ட் ஆன் டேனியல். ஓகே, ஸோ அது முடியும். அதுக்கப்புறமும் பிலீவர்ஸ் உண்டு, அண்ட் தென் ஜீசஸ் வில் கம். ரைட், ஸோ நம்ம அது படித்தோம். அப்போ இந்த ஜீசஸுடைய வருகை அப்படின்றதுக்கு உள்ள அடங்குனது ஆர்மகெடனில் ஒரு சண்டை, சேட்டனை கெட்டி போடுறது, அப்புறம் ஜீசஸ் ராஜாவை 1000 வருஷம் ரூல் பண்ணுறது, இது எல்லாமே வருகையில் முடிஞ்சிடும் இல்லை. வருகைன்னு சொன்னால் அதில் கிங்டமும் இருக்குது, ஆர்மகெடனும் இருக்குது. அதுக்கப்புறம் மில்லினியல் ரூல் முடிஞ்ச பிறகு இன்னொரு வார், அந்த வார் முடிஞ்ச பிறகு சேட்டன் எல்லாரும் தே ஆர் புட் இன் ஹெல் இல்லை. சேட்டன், ஆன்டிகிரைஸ்ட் முன்னாடியே போட்டாங்க. ஜீசஸ் இந்த 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் சேட்டன் ஆல்சோ இஸ் இன் ஹெல். அதுக்கப்புறம் கிரேட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நியூ அர்த், நியூ ஹெவன். ரைட், ஸோ அவருடைய 2ஆம் வருகை அப்படின்றதுக்குள்ளே இந்த எல்லா ஈவெண்ட்டும் இதுக்குள்ளே நடந்துருது. ஓகே, ஸோ அதை தான் இந்த டே ஆஃப் த லார்டுன்னு ப்ராஃபஸீஸில் படிக்கும் போது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, மே நாட் டாக் அபவுட் சேட்டன் டூ மச், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபஸீஸ் பார்த்தீங்கன்னா, பட் இட் டாக்ஸ் அ லாட் அபவுட் இஸ்ரேல். இப்போ இருக்கிற நிலைமை, அவங்களுக்கு அந்த டைமில் ப்ராஃபிட் வாழ்ந்த காலத்தில் இருந்த நிலைமை, ஃப்யூச்சரில் ஒரு அருமையான ராஜா வரப்போகிற நிலைமை, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பனிஷ்டு. ஓகே, ஸோ ஆர்மகெடன் இருக்குது, மில்லினியல் ரூல் இருக்குது. ஓகே, ஸோ இது நிறையா இருக்கும். இதை தான் அந்நாள்னு அப்பப்போ வர்றதெல்லாம் இந்த டைமை குறிக்கிற வசனங்கள். நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போதும் கவனித்து படிங்க. இதெல்லாம் டாக்ஸ் அபவுட் எண்ட் டைம்ஸ், நாட் ஏதோ ஒரு நாள், வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் கிடையாது. இட் டாக்ஸ் அபவுட் ஹிஸ் டே ஆஃப் த லார்ட், அவர் குறித்து தனக்குன்னு வச்சிருக்கிற நாள். ஓகே, ஸோ கிரேட் ட்ரிபுலேஷன் பார்த்தீங்கன்னா சாத்தானை அவுத்து விட்டு he'll do everything. So it is like Satan's time. இப்போ இருக்கிறதெல்லாம் man's time. Correct? So இந்த மாதிரிலாம் மிக்சர் இல்லாமல் God will come and do certain things. He is allowed மற்ற காரியங்கள். Okay, right. So now 12 to 14. Should I start this now? Okay, at least let me ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிடுறேன். தென் வி வில் கண்டினியூ. 12 to 14 பெரிய போர்ஷன். ஓகே, 12 to 14 நம்ம 11 முடிச்சிட்டோம் இல்லையா, ஜக்கரியா 11 முடிச்சிட்டோம். இது புக் ஸ்டடி மாதிரியே ஆயிடுச்சு இல்லை, ஏன்னா அவ்வளோ ப்ராஃபஸீஸ் இந்த புக்கில், 1-2 வசனம் எடுக்கவே முடியல என்னால். ஓகே, ஸோ 12 to 14 பார்த்தீங்கன்னா, நவ் தட் வி நோ த பேட்டர்ன் தெரியும் நமக்கு இல்லை. ஆர்மகெடன், சேட்டன், மில்லினியல் ரூல், வார், திரும்ப சேட்டன் இஸ் இன் ஹெல். இந்த பார்ட் வி நோ அபவுட். எண்ட் டைம்ஸ் பற்றி சொல்லிட்டுருக்கேன். வி நோ அபவுட் திஸ் பார்ட். ரைட், ஸோ ஜக்கரியா எழுதும் போது இஸ்ரவேலுன்னு தான் எழுதுறாரு, உலகத்து மக்களுக்குன்னு எழுதலை அவர். ஓகே, இஸ்ரவேலுக்கு எழுதுறாரு. அப்போ எழுதுகிற என்ன 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டே இருக்க வேண்டியது. ஒன்று, உங்களுக்குன்னு ஒரு ராஜா வரப்போகிறாருன்னு இஸ்ரேல்கிட்ட சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட், ஒரு லுக் ஃபார்வர்ட், ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு அருமையான மெசேஜ். ஆனால் அதுக்குள்ளே நடக்க வேண்டிய இன்னொரு காரியம், we can understand that very much. என்னது, மனசு அவங்க மாறணும். இது வெறும் ராஜா கிடையாது, வெறும் ஒரு சாதாரண ராஜா இல்லை, வரப்போகிறது ஜீசஸ் இல்லை. ஸோ அப்போ he is a holy righteous king.
அப்போ கட்டாயம் இந்த மக்களுக்கும் மனசு மாறணும், ரைட்? ஸோ இந்த ரெண்டு காரியம் நடந்தாகணும். ஸோ இந்த இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட் டைம்ஸில் நடக்க வேண்டிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, millennial rule, that is when Jesus is coming and ruling from Jerusalem in Israel, கட்டாயம் இந்த மக்கள் saved ஆயே தீரணும், ஆயிருந்திருக்கணும் இல்லையா? இல்லாட்டி அவர் doesn't work like that, right? So somewhere near that Armageddon, between Armageddon and millennial rule, somewhere they have to have a மனசு மாறி தான் ஆகணும், ஜீசஸ் யாருன்னு கண்ணு திறக்கப்பட தான் செய்யணும். கரெக்ட், ரைட்? தட் ஹஸ் தட் we should understand. It's very clear pattern. அதுக்கு முன்னாடி it cannot happen. So Israel has to be saved. So I'm just adding that in between because in the 12 to 14 portionல we will cover all this. இது எல்லாம் கவர் ஆகுது. ஸோ இட் இஸ் ரியலி கிரேட். ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த 12 chapter 1 ஸ்டார்ட் ஆகிறது பாருங்களேன். 12:1 வாசிங்களேன். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியின் அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். எங்க போயிட்டாரு பாருங்க, ஜெனிசிஸ் போயிட்டாரு. ஹெவனையும் ஏர்த்தையும் மனுஷனையும் உண்டாக்குன தேவன் நான் சொல்றேன் கேளு. யாருக்கு? இஸ்ரவேலை கேள். கரெக்ட் தானா? வெரி கிளியர் மெசேஜ் from creator to the country he created. Okay, so it's a wonderful message. So in the நீங்க நம்ம next time வரதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிட்டு வாங்க. It's really good. It's really, really good. So 12 to 14, okay? So 12:1ல you can see God is starting to talk. இன்னொரு பாயிண்ட் I wanted to mention. நம்ம இந்த one day, that day, not one day, that day, the day of the Lord, அது பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த எத்தனை இருக்குன்னு பாருங்களேன், எத்தனை வசனங்கள். Did you see? This is just in chapter 12 to 14. எத்தனை வசனங்கள்? 12, 3, 4, 6, 8, 9, 11. chapter 13ல 1, 2, 4. chapter 14ல 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 13, 20, 21. இத்தனை வசனங்களில் அந்த நாள் அப்படின்னு சொல்லி இந்த 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 சாப்டரில் இருக்குது. That's why it is like simply amazing. Just read it, go through it. How much God has spoken about the end times to his chosen Israel. Clear-ஆ தெரியும் நமக்கு. நல்லா we can understand it. Very Israel-ஐ ஃபோக்கஸ் பண்ண வசனங்கள். So maybe church not applicable, but super interesting. கட்டாயம் வாசிங்க. இட் ரொம்ப கிளாரிட்டி வரும் நமக்கு. ஏன் அந்த கிளாரிட்டி? when we are studying Revelation, இந்த clarity is very important. இந்த ட்ரிபுலேஷன், கிரேட் ட்ரிபுலேஷன் காரியங்கள் படிக்கும் போது எப்போ ரேப்சர்ன்ற காரியங்கள் தெரியணும்னா, இல்லாட்டி ஏன் கடவுள் அப்படி ஒரு கோவப்படுறாருன்னு விளங்கணும்னா, அதெல்லாம் இதில் இந்த இந்த 3-4 சாப்டரில் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் ரீட். நான் நெக்ஸ்ட் டைம் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் அண்ட் டூ ஜஸ்ட் திஸ் பார்ட். ஓகே, Shantika, over to you, ka. Anybody, any thoughts, pa? You're welcome. Right. Apna Shantika, over to you. ஒரே ஒரு क्वेश्चन. எல்லா இடத்துலயும் வந்து வலது வலது வலதுன்னு தானே கொடுத்திருக்குது. அதுல எங்கேயுமே இடது என்னமா வலது. ஓகே, ரைட் லெஃப்ட் மாறுதா? இல்ல, வலதுன்னு தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். வலது கண், வலது கை, வலது புறம்னுட்டு. இதுல எதுனா இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அதுக்கு? ஓ, தெரியலையே. வலதுன்னு யூசுவலா சொல்றது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா என்னது வலது புயம். ஆமா, அது ஸ்ட்ரெngth காட்டுது. அதான் it just talks about right handed தானே நம்ம நார்மல் பீப்பிள். டாமினன்ஸ் காட்டுமா? டாமினன்ட். ஆமா, that is your strength. என்னோட வலது கை மாறி அப்படின்னாக்கா
that just shows அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோ அதுதான் கரெக்டா அந்த மீனிங் தான். இருக்கலாம். அந்த மீனிங் தான் மற்ற இடங்கள்லாம். லைக் இன்னும் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆன்டி கிரைஸ்ட்டை பற்றி அந்த போர்ஷன் இல்லை. இன் ஜென்ரல் சொன்னீங்கன்னா 100% இட் டாக்ஸ் அபவுட் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, ஒரு இடியம் மாதிரி. மை ரைட் ஹேண்ட்னா தட் இஸ் மை ஸ்ட்ரென்த், தட் இஸ் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் டாமினண்ட்டாக இருக்கிறேன், தைரியம் கொடுக்குற அந்த அந்த கை அப்படின்றத மீன் பண்ணுறேன். எனி அதர் கமெண்ட் எனிஒன்? யாரோ பைபிள்ல ரைட் ஹேண்ட்னா நல்லதுன்னு இருக்கும்ல, ஜோசப் பிளஸ் பண்றப்ப வலது கை எல்லா இடத்துலயும் வலதுதான் இருக்கும் டாமினேட்டால. ஆமா. அதுக்கப்புறம் இந்த ஜீசஸ் பிரிக்கிறப்ப ஷீப் கோட்டை பிரிக்கிறப்ப வலதுபுறம் இருக்கிறவங்களதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாங்கன்னு கூட்டுறது வலது பக்கத்துக்காரவங்கள. எல்லாமே அந்த ஸ்ட்ரென்த் குறிக்கும். ஏன்க்கா அந்த டவுட் வந்துச்சு? நிறைய இடத்துல வலது வலதுன்னு வாஸ்தவம்ல இன்னைக்கு, அதனால. சரி சரி, ஓகே கூல். சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அன்பும் கிருபையும் இருக்குள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு ஆமுக்கு நடிச்செலுத்துறோம்ப்பா. இம்மட்டுமாய் கிருபையாய் கர்த்தாவே மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டடி கேட்கவும் அது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கொடுத்த தயவுகளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றிகளப்பா. இம்மட்டுமாய் கர்த்தாவே மகளை நீர் உபயோகப்படுத்தி வருகிறீர், அதற்கான நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே அநேகருக்கு உபயோகம் உள்ள மகளாக கர்த்தாவே நீங்க உங்களுடைய ஞானத்தை கொண்டு மகளை நிரப்பி வெளிப்பாடுகளை அநேகம் தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டு கொண்டாடுகிறோம். வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஒருவரும் தடைப்பட்டு போகாதபடிக்கு எல்லாரையும் நிறைத்து அனுப்பி இருக்கிறீங்க, அதற்கான நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, வெறுமனை கேட்டுவிட்டு நாங்கள் இருந்து விடாதபடிக்கு இதை இன்னும் அதிகம் எங்களுடைய மனதிலே வைத்து தியானிக்கவும் தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி யோசிக்கவும் நீங்க கிருபை தந்துடலுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஆமென். Thank you. ஆமென். ஆமென்.